முக்கணிகளான மா, பலா, வாழை சாகுபடி பரப்பை அதிகரிக்க தமிழக வேளாண் பட்ஜெட்டில் சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மல்கோவா உள்ளிட்ட தென்னாட்டு மா ரகங்கள் 4350 ஏக்கரில் சாகுபடி செய்யவும், ஏற்றுமதிக்கான மா உற்பத்தியை அதிகரிக்கவும் 250 ஏக்கரில் புதிதாக மா சாகுபடி செய்யவும் சிறப்பு திட்டத்தில் 27,48,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணித்து நெல்லை மாவட்டம் கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயத்திற்கு ஏராளமான பறவைகள் வருகை புரிந்துள்ளன. வரித்தலையன் வாத்து, ஊசிவால் வாத்து, நீலச்சிறகி பூனாரை உள்ளிட்ட 43 வகையான பறவைகள் வந்துள்ளதாகவும், கூடுகட்டி முட்டையிட்டு குஞ்சுகளை பொரித்த பிறகு குடும்பமாக அவை மீண்டும் தங்கள் பகுதிக்கே திரும்பிச் செல்லும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காளிங்கவரத்தில் வீட்டின் முன்பு இருசக்கர வாகனம் நிறுத்தியதில் ஏற்பட்ட தகராறில் தம்பியை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக அண்ணனை போலீசார் கைது செய்தனர். இரவு நேரத்தில் மதுபோதையில் சந்திரன் என்பவர் தனது அண்ணன் பூபதி வீட்டின் முன்பு தனது 2 வீலரை நிறுத்தியதை தட்டி கேட்டதால் இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதில் தம்பியை அண்ணன் கத்தியால் குத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். திருச்சி விமான நிலையத்தில் 43 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஏர் இந்தியா விமானத்தில் ஷார்ஜாவில் இருந்து திருச்சி வருகை தந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தபோது ஆண் பயணி ஒருவரின் ஜீன்ஸ் பேண்ட் இடுப்பு பட்டையில் பேஸ்ட் வடிவில் தங்கத்தை மறைத்து வைத்து கடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது. கடத்தி வரப்பட்ட தங்கத்தின் மொத்த எடை 683 கிராம் ஆகும். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தால் சென்னல்பட்டியில் சேதமடைந்த மருதூர் மேலக்கால்வாய் பாலம் முழுமையாக சீரமைக்கப்படாததால் ஊருக்குள் பேருந்துகள் வருவதில்லை என அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பேருந்தில் ஏறும் நிலை உள்ளதாகவும், தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டுள்ள அந்த பாலத்தை பாதுகாப்பு கருதி பேருந்து ஓட்டுநர்கள் பயன்படுத்துவதில்லை என கூறப்படுகிறது. திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயில் தெப்ப உற்சவத்தின் 3ஆம் நாள் இரவில் ஆண்டாள் சமேதராக கிருஷ்ணர் அலங்காரத்தில் உற்சவர் தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மதுரையில் உள்ள இந்திய உணவுக் கழகத்தில் இருந்து 22 டன் கோதுமை ஏற்றி வந்த லாரி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கட்டுப்பாட்டை இழந்து சென்டர் மீடியனில் மோதி நெடுஞ்சாலையில் கவிழ்ந்தது. ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் லாரியில் இருந்த கோதுமை மூட்டைகள் அனைத்தும் சாலையில் விழுந்து சேதமடைந்தன. திருவண்ணாமலை மாவட்டம் ஒடையூரில் உள்ள தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தின் லாக்கரை கடந்த 9ஆம் தேதி இரவு பில்டிங் இயந்திரம் மூலம் உடைக்க முயன்ற 3 பேரை மும்பையில் வைத்து போலீசார் கைது செய்தனர். நேபாளத்தைச் சேர்ந்த அந்த 3 பேரும் காவலாளிக்கு டீயில் மயக்க மருந்து கொடுத்து தூங்க வைத்துவிட்டு பின் ஜன்னலை உடைத்து உள்ளே புகுந்து லாக்கரை உடைக்க முடியாமல் தப்பி ஓடியதாக போலீசார் தெரிவித்தனர். திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த 70 வயது விவசாயி ஒருவரின் கால் சட்டையில் வைத்திருந்த 2500 ரூபாயை பிக்பாக்கெட் அடித்துவிட்டு தப்பி ஓடிய நபரை அங்கிருந்தவர்கள் விரட்டி சென்று பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகத்தில் கட்டப்பட்ட கைலாஷ் சத்யார்த்தி கல்வி கட்டிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். நீலக்குடி பகுதியில் இயங்கி வரும் மத்திய பல்கலைக்கழகத்தில் 95 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் கைலாஷ் சத்யார்த்தி கல்வி கட்டடம், கோதாவரி பெண்கள் விடுதி, மகாநதி ஆண்கள் விடுதி ஆகியவை கட்டப்பட்டன. அவற்றை ஜம்மு காஷ்மீரிலிருந்து பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோபாலகிருஷ்ணபுரம் கிராமத்தில் கூலி தொழிலாளியின் வீட்டிற்குள் புகுந்த 5 அடி நீள நாகப்பாம்பை தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி பிடித்து காப்புக்காட்டிற்குள் விட்டனர்.
சிவகங்கை மாவட்டம் பாகனேரியில் நேதாஜி பிறந்தநாளை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. ஸ்ரீ புல்வநாயகி அம்மன் கோவில் திடலின் நடுவே கயிற்றால் கட்டப்பட்ட காளைகளை நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அடக்க தவறிய போது காளைகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு உரிமையாளர்களுக்கு பரிசுகள் அளிக்கப்பட்டன. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை தருவதாக சுற்றுலா விசாவில் மலேசியாவுக்கு அனுப்பிய புரோக்கர்கள் 2 பேர் அங்கு தம்மை வீட்டு வேலை செய்ய 1 லட்சம் ரூபாய்க்கு தமிழ் குடும்பம் ஒன்றுக்கு விற்றுவிட்டதாக கிருஷ்ணகிரி மாவட்ட மத்தூரைச் சேர்ந்த பெண் ஒருவர் குற்றம் சாட்டினார். அப்பெண்ணின் சகோதரர் சேலம் சரக டிஐஜி அலுவலகத்திற்கு சென்று அப்பெண்ணின் வீடியோ பதிவை வழங்கி புகார் அளித்தார். மோசடி வழக்கில் பாஜக நிர்வாகியும் நடிகையுமான ஜெயலட்சுமியை சென்னை திருமங்கலம் போலீசார் கைது செய்தனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடிகை ஜெயலட்சுமி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். முன்னதாக தமது ஸ்நேகம் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி நடிகை ஜெயலட்சுமி நிதி திரட்டியதாக பாடலாசிரியர் ஸ்நேகன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் திருமங்கலத்தில் உள்ள ஜெயலட்சுமியின் வீட்டில் விசாரணை நடத்தினர். அதைத் தொடர்ந்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மேட்டுப்பாளையம் குன்னூர் மலைப்பாதையில் 2வது கொண்டை ஊசி வளைவு அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் காரை ஓட்டிச் சென்ற கணேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த அவரது மனைவி மஞ்சுளா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வசந்தீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீர்த்தக்குடம் ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோட்டை அபித குஜாம்பாள் சமேத வசந்தீஸ்வரர் கோவிலில் கடந்த 8ஆம் தேதி முகூர்த்தக்கால் நடுதல், முளைப்பாளிகை இடுதல், கங்கணம் கட்டுதல் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. கோவை ஒண்டிப்புதூரில் மதுபோதையில் ஏடிஎம்மை உடைத்து பணம் திருட முயன்ற வேலுச்சாமி என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சைரன் ஒலித்ததால் ஏடிஎம் மையத்திலிருந்து தப்பியோடிய வேலுச்சாமி 10 கடைகள் தாண்டி சாலையோரத்தில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த போது பிடித்ததாக போலீசார் தெரிவித்தனர். மதுரையில் கட்டப்படும் புதிய வீட்டிற்கு தற்காலிக மின் இணைப்பு வழங்க பிரிட்டோ சகாயராஜ் என்பவரிடம் 17,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக விளாங்குடி மின்வாரிய உதவி பொறியாளர் ஜான் கென்னடியை போலீசார் கைது செய்தனர். லஞ்ச ஒழிப்பு போலீசார் அறிவுறுத்தலின்படி சகாயராஜ் கொடுத்த ரசாயனம் தடவிய பணத்தை வாங்கிய போது ஜான் கென்னடி கையும் களவுமாக பிடிபட்டதாக போலீசார் தெரிவித்தனர். திருச்செந்தூர் கோயிலில் மாசி திருவிழாவின் 7ஆம் நாள் நிகழ்வில் தங்க சப்பரத்தில் சிவப்பு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஷண்முகர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பள்ளி தெய்வானையுடன் உலா வந்த சுவாமியை ஏராளமான பக்தர்கள் செவ்வாடை அணிந்து அரோகரா தரிசனம் செய்தனர். தூத்துக்குடியில் உணவு பாதுகாப்புத்துறையிடம் இருந்து உரிமம் பெறாமல் இயங்கி வந்த உணவகத்தையும் மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலையையும் உடனடியாக மூடுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டனர். உணவுப் பொருட்கள் தொடர்பான புகார்களை TN ஃபுட் சேஃப்டி என்ற செயலி மூலமாகவோ அல்லது foodsafety.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாகவோ தெரிவிக்கலாம் எனவும் புகார் அளிப்பவரின் ரகசியங்கள் பாதுகாக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். IPS தேர்வில் வெற்றி பெறாமல் இருந்திருந்தால் தமது ஊரில் சிறந்த ஆட்டோ ஓட்டுநராக ஆகியிருப்பேன் என தமிழக முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்தார். மதுரையில் உள்ள தனியார் கல்லூரியில் IPS, IAS போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கான கருத்தரங்கில் அவர்களுடன் கலந்துரையாடிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார்.